வணக்கம் குழந்தைகளே. இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ப்ரோஸ் ட்ரிப் டு ஊட்டி, ஊட்டிக்கு ஒரு பயணம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கடித வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது. மெர்லின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு மல்லி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு லெட்ரு எழுதுறா. எதை பற்றி அப்படின்னா, அவள் சமீபத்தில் செஞ்ச ஒரு டூரை பற்றி விளக்கி எழுதுறா. அதாவது ஊட்டிக்கு அவங்க பள்ளிக்கூடத்துலேருந்து டூருக்கு போனாங்க. அந்த பயணம் எப்படி இருந்தது அப்படின்னு தன்னுடைய தோழியாகிய மல்லிக்கு அவள் கடிதம் எழுதுவதாக இந்த பாடமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இவ்வளோ வருஷம் கழித்தாலும் கூட டூர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பள்ளி பருவத்திலையும் கல்லூரி பருவத்திலையும் நம்முடைய நண்பர்களோடு கூட சென்ற அந்த டூர் ஆனது மறக்கவே மறக்காது. என்றென்றும் அது நினைவில் இருந்து கொண்டே காணப்படும். அதேபோல் இந்த கடிதத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்கும் போது பெரியவர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய குழந்தை பருவத்தில் சென்ற ஒரு சுற்றுலாவை நினைவுபடுத்தும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு இதற்கு முன்பு அவர்களுடைய பள்ளியிலே அழைத்து சென்ற இன்ப சுற்றுலாவை நிச்சயமாக நினைவு கூறச் செய்யும். சரி, வாங்க கடிதத்திற்குள்ளாக செல்வோம். கடிதம் கோயம்புத்தூர்லேருந்து 20/11/2017 எழுதப்படுது. அன்புள்ள மல்லி, உன்னுடைய கடிதத்திற்கு நன்றி. உன்னுடைய கடிதம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. என் நண்பர்களுடன் நான் ஊட்டிக்கு சுற்றுலா சென்றது பற்றி நீ கேட்டிருக்கிறாய். அது மிகவும் அற்புதமான ஒரு நேரம். 6ஆம் வகுப்பில் படிக்கும் 20 சிறுமிகளும் சிறுவர்களும் அடங்கி நாங்கள் சுற்றுலா சென்றோம். எங்களுடைய கிளாஸ் டீச்சர் கீதாவும் இன்னும் 2 டீச்சரும் எங்களை டூருக்கு கூட்டு போனாங்க. பொம்மை ரயிலில் ஊட்டிக்கு செல்லும் அழகான பயணம் குறித்து எனது பாட்டி பலமுறை கூறியிருக்கிறாள். பறவைகளும் மரங்களும் வழிநெடுக நடனமாடிக்கொண்டிருக்க சரிவுகளில் மேலும் கீழுமாய் செல்வது ஒரு கண்ணுக்கு இனிய பயணம் என்று அவள் கூறியிருந்தாள். ஊட்டி கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருந்த போதிலும் நான் இதுவரைக்கும் ஊட்டிக்கு போனதில்லை. மெர்லின் கோயம்புத்தூரில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அந்த ஊட்டி கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருந்தாலும் இதுவரைக்கும் அந்த பொண்ணு போனதில்லை. அதோடு கூட அந்த ரயிலை பார்த்ததும் இல்லை. சரி, தொடர்ந்து கடிதத்தை வாசிக்கிறேன். அத்துடன் அந்த ரயிலை பார்த்ததும் இல்லை. எனவே பள்ளியிலிருந்து இந்த சுற்றுலா ஏற்பாடு செய்த போது நான் உண்மையிலேயே ரொம்ப பரபரப்படைந்தேன். அந்த பொம்மை ரயிலுக்குள் காலடி எடுத்து வைத்தபோது நான் எவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டேன் என்பதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. நான் எனது பையை பொருட்கள் வைக்கும் தட்டின் வலைப்பின்னல் மீது வைத்தபோது அங்குள்ள மர நாற்காலிகள், மெத்தை பொருத்தப்பட்ட இருக்கைகள், எண்ணெய் பூச்சி பூசிய சுவர்கள் ஆகியவற்றை சுற்றி முற்றும் பார்த்தேன். என்னில் உற்சாகம் குமிழிட்டது. அந்த ட்ரெயின் பெட்டிக்குள்ளே உள்ள நுழையும் போது பொருட்கள் எல்லாம் வைக்கிற இடம் ஒவ்வொன்றையும் சுற்றி சுவர்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த பொம்மை ரயிலில் எல்லாமே அந்த பொண்ணுக்கு வித்தியாசமாக தெரியுது. என்னுடைய தோழி ரயில் பெட்டிக்குள் வந்தபோது, ஹை பாத்திமா, இது வேடிக்கையாக இல்லையா என நான் கேட்டேன். இங்கே வா, உனக்காக ஒரு சீட்டு தயாராக வச்சுருக்கேன். உன்னுடைய பையை என்னுடைய பையனுடைய பக்கத்தில் நீ வைத்துக்கொள்ளலாம். சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கியா நான் கேட்டேன். புரோட்டாவும் சுவையான சட்னியும் கொண்டு வந்திருக்கேன் அந்த பொண்ணு சொல்லிச்சு. ரயிலை பார்த்தாயா, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்திமா சொன்னான். ரயிலை பார்த்தாயா, எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்திமா பதிலளித்தான். எங்களுடைய ஆசிரியராகிய கீதா எல்லா மாணவர்களுக்கும் உட்கார்றதுக்கு சீட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கு வந்தாங்க. தொடர் வண்டி கிளம்ப போகிறது. ஸோ எல்லாரும் அவரவர் இருக்கையில் இருங்க கட்டளை இட்டார்கள். உடனே தொடர் வண்டி படக் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தத்தோடு அசையுடன் புறப்பட்டது. மிகவும் மெதுவாக சென்றது. ஒரு நீண்ட சங்கொலியுடன் அது ரயில் நிலையத்தை விட்டு வெளியேறியது. எல்லாரும் கைதட்டின. மாணவங்க எல்லாம். செங்குத்தான மலைப்பகுதியில் தொடர் வண்டி பாம்பு போல நெளிந்து சென்றது. உயரமான மரங்கள் காற்றில் மெல்ல தலையசைக்க அது அந்த காடுகளுக்குள் நெளிந்தும் புகுந்தும் சென்றது. முத்துங்கிற துடுக்கான பையன், இது ரொம்ப மெதுவாக செல்கிறது, நான் இதன் பக்கமாகவே நடந்து செல்ல போகிறேன் என்று கிண்டல் பண்ணினான். பின்னர் கதவு பக்கம் செல்வதற்காக எழுந்து நின்றான். ரயில் பட்டியின் மற்றொரு முனையில் இருந்த ஆசிரியை அவனை பார்த்து கடுமையான குரலில், முத்து, உடனடியாக உனது இருக்கைக்கு திரும்பி போ என்று கூறினார். சிறுமிகள் தங்களுக்குள் சிரித்து கொண்டார்கள். முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு முத்து உட்கார்ந்து கொண்டான். இனி 2வது செக்ஷன். வெளியே உள்ள காட்சி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஊதா நிறமும் நீல நிறமும் கலந்த மலைப்பகுதிகள் அங்கிருந்த பசுமையான வயல்வெளிகளுக்கும் தேயிலை பண்ணைகளுக்கும் ஒரு அழகான பின்புலமாக அமைந்திருந்தன. அதாவது அங்கிருந்த தேயிலை தோட்டங்களுக்கும் பசுமையான வயல்வெளிகளுக்கும் பேக்ரவுண்டாக வானத்தினுடைய நீல நிறம் அழகாக அமைந்திருந்தது. ரயில் பாதையை ஒட்டி குரங்குகள் ஓடிக்கொண்டிருந்தன. சில குரங்குகள் கூட்டமாக வந்தன. சில குரங்குகள் வயிற்றில் குட்டிகளோடு ஓடி வந்தன. பாத்திமா, அங்கே பார், அதோ தன் தாய்க்குரங்கின் வயிற்றை பற்றி கொண்டிருக்கும் அந்த குரங்கு குட்டி சிறியதாக அழகாக இருக்கிறதல்லவா? குரங்குகள் உண்மையிலேயே துணிச்சல் மிக்கவையாக இருந்தன.
தொடர்வண்டி பாதையில் பின்புறம் வளைந்து செல்வதை பார்க்க முயன்று கொண்டு ஒரு சிறுமி சன்னலில் சாய்ந்தபோது அவளது கையில் இருந்த வாழைப்பழத்தை ஒரு குரங்கு பிடுங்க முயற்சித்தது. அவளிடமிருந்து ஒரு அலறல் வெளிப்பட்டது. அவள் பின்னே நகர்ந்தாள். இப்போது முத்து அவளை பார்த்து நமுட்டு சிரிப்பு சிரித்து கொண்டான். மலைகளை மூடிக்கொண்டும் காடுகளை விட்டு முன்னும் பின்னும் நகர்ந்து கொண்டும் இருந்த மூடுபனி நிறைந்த மேகங்களை நான் மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தேன். அது திரைப்படத்தில் வருகின்ற ஓர் கனவு காட்சி போல் தோன்றியது. அங்கே இருந்த ஒரு சிறிய நீர்வீழ்ச்சியில் இருந்து குமிழிட்டு ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு சிற்றோடையை பாத்திமா சுட்டி காட்டினாள். மெர்லின், உன்னால் அங்குள்ள அந்த பறவைகளை பார்க்க முடிகிறதா? அது அழகிய நீல நிறமாக நேர்த்தியான கொண்டையுடன் காணப்படுகிறது என்று அவள் கூறினாள். அப்போது அந்த ட்ரெயின் திடீரென்று பொத்தன ஓசையுடன் அப்படியே நின்று விட்டது. ஓ, என்ன ஆனது? ஒரு பையன் கேட்டான். தொடர்வண்டியா நின்றுட்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு பையனை கேட்டான். ஆனால் இது எதுவும் முத்துவை நிறுத்த முடியவில்லை. என்ன நிகழ்ந்தது என்பதை காண அவனும் அவனது நண்பர்களும் முதல் ஆளாக தொடர்வண்டியை விட்டு வெளியே அடியெடுத்து வைத்தனர். அந்த சிறுவர்கள் வெளியே ஓடுவதை தடுக்க கீதா ஆசிரியர் முயற்சி செய்தார். ஆனால் அந்த மாணவர்கள் மிகவும் பரபரப்படைந்தவர்களாய் எப்படியாவது வெளியே போகணும், விடுங்க மிஸ் என்று கெஞ்சிக் கொண்டிருந்தனர். இறுதியில் அந்த ரயில் பெட்டியில் இருந்த அனைவருமே வெளியே வந்துவிட்டனர். அவர்களது கண்கள் கண்ட காட்சி தான் என்னே இப்படி என்ன பார்த்தாங்க அப்படிங்கிறத 3வது செக்ஷனில் பார்ப்போம். ரயில் பாதையில் ஒரு சிறிய அழகிய குட்டி யானை உட்கார்ந்திருந்தது. அருகில் இருந்த தாய் யானை பலமாக பிளிரிக் கொண்டிருந்தது. என்ஜின் டிரைவர் வாழைப்பழ குலையை காட்டிக்கொண்டு அந்த யானைக்குட்டியை ரயில் பாதையை விட்டு வெளியே நகர்த்த முயன்று கொண்டிருந்தார். ஆனால் தாய் யானை யாரையும் தன் குட்டியுடன் நெருங்க விடவில்லை. எனவே மக்கள் சுற்றிலும் நின்று கொண்டு பலவிதமான ஓசைகளை எழுப்பி அந்த குட்டியை நகர செய்ய முயன்று கொண்டிருந்தனர். யானைக்குட்டி மிரண்டு போய் அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருந்தது. அதன் தாய் தொடர்ந்து பிளிரிக் கொண்டிருந்தது. வகுப்பிலேயே துடுக்குத்தனமான கீழ்ப்படியாத பையனாகிய முத்து கடைசியில் ஒரு குல வாழைப்பழத்தோடு யானைக்குட்டியினுடைய அருகில் போனான். அது அதை தின்பதற்காக நகர்ந்தது. அப்போது அவன் பின்னோக்கி நகர்ந்தான். அந்த யானைக்குட்டி ரயில் பாதையை விட்டு வெளியே வரும் வரை அவன் அப்படியே செய்து கொண்டிருந்தான். வாழைப்பழத்தை காட்டி காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி கொண்டான். அதிர்ஷ்டவசமாக தாய் யானையும் பிளறுவதை நிறுத்திவிட்டு இந்த முழு காட்சியும் கவனித்துக் கொண்டிருந்தது. யானைக்குட்டி வாழைப்பழங்களை தின்பதைக் கண்ட அனைவரும் உற்சாக குரல் எழுப்பினர். அந்த தாய் யானை குட்டி 2க்கு பக்கத்திலையும் ஏகப்பட்ட வாழைப்பழங்கள் குவிக்கப்பட்டது. அவற்றை தின்று கொண்டிருந்த போது அனைவரும் ரயிலில் ஏறிக்கொண்டனர். ரயிலும் புறப்பட்டு விட்டது. இதனால் ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆகிட்டு. நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நம்மால் யானைகளை பார்க்க முடியும் என்று கீதா டீச்சர் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஒரு காட்டு யானையை நம்மால் இவ்வளவு அருகில் பார்க்க முடியும் என்பதை ஆசிரியை நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார் என பாத்திமா சொன்னார். அது மிகவும் அற்புதமான சுற்றுலா ஆகும். வழக்கமான விரைவான ரயில் பயணத்தின் போது நம்மால் இயற்கை காட்சியையோ நிறத்தோற்றத்தையோ காண முடியாது. ரயில் அவ்வளவு வேகமாக விரைந்தோடிவிடும். ஆனால் அழகான மலைப்பாதையில் மெதுவாக மேலும் கீழும் தொடர்வண்டி சிக்கு புக்கு என்று இழுத்து கொண்டு செல்வது வித்தியாசமாக இருந்தது. அகன்ற காற்று வீசும் தேயிலை தோட்டங்களையும் மேகம் மூடிய மலைகளையும் மெல்ல அசையும் மரங்களையும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். சிற்றோடைகள், நீர்வீழ்ச்சிகளின் முணுமுணுப்பையும் இசையாய் ஒலிக்கும் பறவைகளின் ஒலிகளையும் கேட்பது மனதை மயக்குவதாக இருந்தது. நாங்கள் ஒரு யானையையும் அதனுடைய குட்டியை கூட பார்த்துட்டோம். எங்களது குழு முழுவதும் இந்த சுற்றுலாவால் மிகுந்த பரபரப்படைந்ததுடன் இதை பற்றி இன்னும் நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இப்படிக்கு உன் அன்பு தோழி மெர்லின். இந்த கடிதம் இப்படியாக முடிகிறது. பொதுவாக எப்போவுமே சுற்றுலா அப்படிங்கிறது ஒரு இன்பமான ஒரு காரியமாகும். என்றைக்கு நினச்சி பார்த்தாலும் சரி தான். நம்ம 5ஆப்பில் போனது, 8ஆப்பில் போனது, 12ஆப்பில் போனது, அது எல்லாம் எந்தெந்த இடத்துக்கு போனோம் அப்படிங்கிறது இன்னும் நம்முடைய மனக்கண்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஏன்னா சுற்றுலா என்பது எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான காரியம். அதை ஒரு கடிதமாக இங்கே கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய குழந்தை பருவம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வருது. நன்றி.